வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு, மழை நின்றாலும் தூறல் நிற்கவில்லை. அதை போல இன்றைக்கு வைரமுத்து அவர்கள் வைத்த தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதை அணைப்பதற்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நான் அடங்கி போகிறேன் என்கின்ற வார்த்தையை வெளியிட்டுள்ளார். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு இந்த வார்த்தைக்கு என்ன அவசியம்? இன்னும் இணையதளங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். தீ வைத்தவர் வைரமுத்து, அதே தீ அவரையே எரித்துக் கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் அல்ல, தமிழகத்தில் பாதிக்கு மேற்பட்டவர் வைரமுத்துவை விமர்சிக்கின்றார்கள். பாதிக்கு மேற்பட்டவர்கள் இசைஞானியை விமர்சிக்கின்றார்கள். இவர்களுடைய நேர்மையை கொச்சைப்படுத்துகிறார்கள். வைரமுத்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் புகுந்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய செயல்கள் அத்தனையும் பாழாகி போகின்ற அளவிற்கு அவர்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகளால், கெட்ட கெட்ட பேச்சுகளால் இன்றைக்கு நம்முடைய காதுகள் கூசுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இளையராஜா இவ்வளவு நடந்த பிறகும் அமைதியாக இருந்துவிட்டு இன்றைக்கு என்னுடைய பாடல்களின் காப்புரிமையை இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்து விடுகிறேன், அதில் வருகின்ற ராயல்டி இசைக்கலைஞர்கள், நலிவுற்ற இசைக்கலைஞர்களுக்கே போய் சேரட்டும் என்று எழுதி கொடுத்திருக்கின்றார் இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவர் தீனாவிடம். அப்படியானால் இதுவரைக்கு எழுதி கொடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையும் அது எழுகின்ற பொழுது ஏதோ ஒரு சிறு துளி அங்கே உண்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது. இன்னைக்கு இளையராஜாவையும் விட்டு வைக்கவில்லை. இசைஞானி என்று போற்றப்பட்ட இளையராஜாவை எவ்வளவோ விமர்சிக்கின்றார்கள். காது கொடுத்து கேட்க முடியவில்லை, அந்த அளவிற்கு விமர்சிக்கின்றார்கள். இதில் பாண்டியன் என்று ஒருவர் இருக்கின்றார். பாவம், அவர் எந்த மனிதரையும் நல்லவனாக சொன்னதே இல்லை. யாரையும் கூட நேர்மை உள்ளவராக அவர் சொன்னதாக தெரியவே இல்லை. ஆனால் அவருக்குத்தான் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கின்றார்கள். காரணம், தைரியமாகவோ அசட்டு தைரியத்திலேயோ பிறரை அநியாயத்துக்கு குற்றம் சாட்டுகின்றார். அவர் இளையராஜாவை சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளெல்லாம் கேட்க முடியாது. இங்கே நான் கூசுகிறது. கடைசியில் அவர் சொல்கிறார், வேணுமென்றால் கோர்ட்டுக்கு போ என்று சொல்கிறார். கோர்ட்டுக்கு போ என்று சொல்வதில் என்ன? ஏனென்றால் இவர்கள் திருப்பி தாக்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் பல பேர்களுக்கு இருக்கின்றது. இத்தனைக்கும் காரணம் இவர்கள் பிரச்சனை தானே. வளர்ந்தவர்கள் இவர்கள். அருமை நண்பர்களே, வைரமுத்து அவர்கள் பற்றி இன்னொரு செய்தியை கசிய விட்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை வைரமுத்து எழுப்புவதற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாகவும், சங்கியாகி போன இளையராஜாவை, அதாவது பாரதிய ஜனதாவில் சேர்ந்து விட்ட இளையராஜாவை நான் இப்படி வம்புக்கு இழுக்க போகிறேன், நீங்கள் பார்த்து ரசியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்ததாகவும் ஒரு செய்தியை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். என்ன நியாயம் பாருங்கள். ஆக இது உண்மையாக இருக்குமா? ஏனென்றால் திராவிட இனத்தவர்கள், திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இளையராஜா பிரச்சனையை வெகு வேகமாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, இளையராஜா அவர்களை ஒரு ஜாதிக்குள்ளே அடக்கி அதிலே 2 பேர் பேட்டி கொடுக்கிறார்கள். தலித்து இளையராஜா. ஆகவே வைரமுத்துவுக்கு தலித் அரசியலை பண்ணி லாபம் சம்பாதிக்க பார்க்கிறார், தலித்தை அவமானப்படுத்துகிறார் என்று இன்னொரு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து அது மட்டுமா, எத்தனை அவதூறுகளை சுமத்த முடியுமோ அத்தனையும் சுமத்தி இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்களே. இதற்கு என்ன காரணம்? 36 ஆண்டுகள் வரைக்கும் பொறுமை காத்த வைரமுத்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமை பார்த்திருந்தால் இந்த அவதூறுகளில் எல்லாம் ஆட்பட்டிருக்க வேண்டாமே. நீங்கள் வளர்ந்தவர்களே, நீங்கள் 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அல்லவா? நீங்கள் தீ வைத்து விட்டு சென்று விட்டீர்கள், அல்லது
அரசியலாக்கி விட்டு சென்று விட்டீர்கள். அது உங்களை விட்டதா? உங்களையும் தெரு தெருவாக இழுத்து நார் நாராக கிழித்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கு இந்த அவதூறு வார்த்தைகளை நீங்கள் கேட்டதுண்டா? கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சரிபாதியாகத்தான் இன்றைக்கு இருப்பார்கள் போல் இருக்கு. வைரமுத்துவை கிழிப்பவர்கள் பாதி பேர்கள், இளையராஜாவை நாராக கிழிப்பவர்கள் பாதி பேர்கள். இப்படி பிரிந்து எவருமே பொது நியாயத்தை பேசுவதற்கு தயாராக இல்லை. எல்லாருமே தனக்கு ஏற்பட்ட தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான நியாயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மொழியா இசையா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லக்கூட தெரியவில்லை. ஆனாலும் இளையராஜா மோசமானவர், வைரமுத்து மோசமானவர் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாயும் தந்தையும் இருந்தால்தான் ஒரு பிள்ளையை பெற்க முடியும். அதே போல இசையும் மொழியும் இருந்தால்தான் நல்ல பாடல்களை தர முடியும். அது தெரிந்து அதை கற்று இதை பற்றி வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வைரமுத்துக்கு அவசியம் இல்லாத செயல். தன்னை கவி பேரரசு என்று சொல்லிக் கொண்ட வைரமுத்து அவர்கள் இந்த பிரச்சனைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் வளர்ச்சி அடையாதா? தமிழ் வளராதா? நல்ல இசையை கேட்க முடியாதா? நல்ல பாடல்களை கேட்க முடியாதா? ஏன் இந்த பிரச்சனை எழுப்பினார்? உங்களுக்குள் இருக்கின்ற பகை உணர்ச்சி 36 ஆண்டுகளாக நீர் ஊத்த நெருப்பாக இருந்த அந்த பகை உணர்ச்சியை வெளியிட்டு விட்டீர்கள். ஒரே ஒரு வார்த்தையில் வெளியிட்டு விட்டீர்கள். இசைஞானி அஞ்ஞானி என்று பற்றி கொண்டது இன்றைக்கு அடங்கி போகிறேன் என்கிறீர்கள். வைரமுத்து அவர்களே, கங்கை அமரன் சொன்னதனால் அடங்கி போகின்றீர்களா? அல்லது தீ பிடித்து விட்டது, இனி நமக்கு கவலை இல்லை என்று ஒதுங்கிக் கொள்ள நீங்கள் அடங்கி விட்டீர்களா? அல்லது யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவரை திருப்திப்படுத்தியாச்சு, இனி எனக்கு வருகின்ற வருமானங்களும் மற்றவைகளும் வரும் என்று எண்ணி அடங்கி போகின்றீர்களா? வைரமுத்து அவர்களே, உங்கள் பாடலில் எத்தனை தத்துவங்களை மனிதனுக்கு சொன்னீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தைகளால் தமிழை வென்றீர்கள். ஒரு வார்த்தையில் கீழே விழுந்து விட்டீர்களே. ஒரே ஒரு வார்த்தையில் கீழே விழுந்து இன்றைக்கு அதுவே உங்களை எரிக்கின்ற தீயாக மாறி எரித்துக் கொண்டிருக்கிறது. இது அடங்குவதற்கு என்னதான் வழி? வழியே. இந்த பிரச்சனையை பற்றி பேசுகின்றவர்கள் அவர்களாகவே அடங்கினால்தான் உண்டு. இல்லை என்றால் அதுவரைக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னொரு பிரச்சனையை நீங்கள் கிளப்ப வேண்டும். யாராவது ஒருவர் இன்னும் ஒன்று இந்த திரை சம்பந்தப்பட்ட, மொழி சம்பந்தப்பட்ட, இசை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிளப்பினால் அடுத்து இந்த பிரச்சனை அடங்கும். அதுவரைக்கு இது எரிந்து கொண்டுதான் இருக்கும். இதை அணைக்க வழியே இல்லை. இந்த வசவுகளை நீங்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு காது கூசுகின்ற அளவிற்கு வைரமுத்து அவர்களையும் இளையராஜா அவர்களையும் விமர்சிக்கின்ற வார்த்தைகளை கேட்கின்ற போது பல பேர்கள் இவரையா இசைஞானி என்று சொன்னோம் என்றும், இவரையா கவி பேரரசு என்று சொன்னோம் என்றும், இவரா வணக்கத்திற்கு உரியவர் என்றும், இவரா போற்றுதலுக்கு உரியவர் என்று சொன்னோம் என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கின்ற அளவிற்கு அந்த வசை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வைரமுத்து போன்றவர்கள், இசைஞானி இளையராஜா போன்றவர்கள் தயவு செய்து நாகாக்க, யாகவராயினும் நாகாக்க. அப்படி காக்கவில்லை என்றால் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்விலும் களங்கம் உண்டு என்று வாதிட இங்கு நிறைய பேர்கள், நிறைய கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது, தயாராக களத்தில் நிற்கிறது. உங்களுடைய கற்பை, உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய உண்மையை புறந்தள்ளிவிட்டு உங்களுடைய பொய் முகத்தை மக்கள் முன்னே விழித்து காட்டி விடுவார்கள். ஆகவே யாகவராயினும் நாகாக்க. நன்றி, வணக்கம்.